தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்சிகளின் உண்மை கதை அப்படிங்கிற தொடர் பகுதியில் ஒருவரின் உண்மையான கதை குறித்து படிக்க போகிறோம். ஏனோக்கின் கனவு பகுதி 1. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வசதியாகவும் எந்த குறைவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மனசுக்குள்ள ஒரு குரல், நீ இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பாதைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு வித்தியாசமான உண்மை சம்பவம் தான் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஏனோக் அப்படிங்கிற ஒரு நபருக்கு நடந்துச்சு. பார்சிலோனா நகரத்துல 20 வருஷமா ஒரு பெரிய பிசியோதெரபி உடற்பயிற்சி சிகிச்சை மையம் நடத்தி நல்ல செட்டிலான ஒருத்தர் தன் வாழ்க்கையே தலைகீழா மாத்தின அந்த அழைப்பு என்ன? வாங்க இந்த உண்மை கதையை முழுசா பார்ப்போம். ஏனோக் இவரு ஸ்பெயின் நாட்டுல ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாரு. பார்சிலோனால தன்னுடைய பார்ட்னர் கூட சேர்ந்து 20 வருஷமா ஒரு பிசியோதெரபி சென்டரை ரொம்ப வெற்றிகரமா நடத்தி வந்தாரு. அவருடைய மனைவி இங்கிரிட். இவங்க ஒரு முதியோர் இல்லத்துல பிசியோதெரபிஸ்டா வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். சுருக்கமா சொல்லணும்னா எந்த குறையும் இல்லாத ஒரு வசதியான வாழ்க்கை. ஆனா ஏனோக்கோட மனசுக்குள்ள கொஞ்ச நாளாவே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தான் ஒரு கிறிஸ்துவ மத போதகராக மாறணும் அப்படின்னு தான். ஆனா அவரால் அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே நல்ல வருமானம், நல்ல பிஸ்னஸ், நல்ல குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் ஏன் இந்த எண்ணம் வருது? கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணுமே தவிர இந்த ஆசையை எப்படி அவர்கிட்டயே போய் கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு ஏனோக்கு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சிருந்தாரு. அவருடைய மனைவி இங்கிரிக்கு கூட அவர் ஆரம்பத்துல சொல்லல. பகுதி 2. கோவிட் லாக்டவுனும் மனைவியின் அந்த அதிர்ச்சி வார்த்தையும். இப்படி இருக்கும்போதுதான் உலகத்தையே உழுக்கின அந்த COVID-19 பெருந்தொற்று வந்தது. இதனால ஏனோக்கோட பிசினஸும் பாதிக்கப்பட்டு அவருடைய சிகிச்சை மையத்தை ஒரு 3 வாரங்களுக்கு மூட வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த லாக்டவுன் சமயத்துல ஏனோக் நிறைய நேரம் கிடைச்சிச்சு. காலையில ஜெபம் பண்றது, வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேரம் ரொம்ப அழகா போச்சு. சிகிச்சை மையம் திரும்ப திறந்த பிறகும் அவருடைய வாடிக்கையாளர்கிட்ட கடவுளை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவங்களுக்காக ஜெபிச்சாரு. ஆனா மனசுக்குள்ள போதகர் ஆகிறோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இன்னும் பலம் அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்களோட மனைவி இங்கிருந்து திடீர்னு ஏனோக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க சகுண்டோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு வேதாகம கல்லூரிக்கு போய் தியாலஜி இறையியல் படிச்சு ஒரு போதகராகணும்னு கடவுள் என் உள்ளத்துல உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. மனசுக்குள்ள ரகசியமா வச்சிருந்த எண்ணத்தை தன் மனைவி வாயால கேட்டதும் ஏனோக்குக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆனா உடனே ஏனோக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அது சாத்தியமே இல்லை. அங்க போகணும்னா வீடு பார்க்கணும், வேலை வேணும், பிள்ளைகள் படிக்கணும், இதெல்லாம் இப்போதைக்கு நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. பகுதி 3. தொடரும் சோதனைகளும் எதிர்பாராத திருப்பமும். ஆனா அவங்க வாழ்க்கையில அடுத்த சில சம்பவங்கள் நடக்குது. இங்கிரிட்டோட அப்பா துர்தர்ஷவசமாக காலமாகிறாரு. அவங்களோட அம்மாவை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வருது. பார்சிலோனாலே இருக்கலாமா இல்ல சகுண்டா பகுதிக்கு போகலாமா அப்படின்னு குடும்பமே யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சரி சகுண்டாக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கிரிட் அவங்க வேலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வயதுடாவை நிறைய இடங்களுக்கு அனுப்புறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட பதில் வரல. ஒரு நாள் இன்னொரு பக்கம் பார்சிலோனாவில் ஏனோக்கோட பிசியோதெரபி பிசினஸ் ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவரோட பார்ட்னர் பிசினஸை இன்னும் பெருசாக்க பக்கத்துல இருக்கிற இடத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் ஏனோக் அவரோட மைத்துனர் மனைவியின் சகோதரர்கிட்ட தன் மனசுல இருக்கிற ஒரு குழப்பத்தை பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கு அவர், இது தேவனுடைய சித்தமாக இருந்தால் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக் சொன்னாரு. இப்படி பிசினஸ் ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏனோக்கோட பிசினஸ் பார்ட்னர் திடீர்னு வந்து ஒரு கேள்வியை கேட்டாரு. அந்த கேள்வி ஏனோக்கோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அவர் எதிர்பார்க்கல. அவரோட பார்ட்னர் கேட்டாரு, நீங்க ஏன் ஒரு போதகராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முடிவுரை.
தன்னோட பார்ட்னர் இப்படி கேட்பாருன்னு ஏனோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வாடிக்கையாளர்கிட்ட அன்பா பேசுகிறதையும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஏன் நீங்க ஒரு முழு நேர போதகராக மாறக்கூடாது அப்படின்னு பார்ட்னரை கேட்கும்போது ஏனோக் அதிர்ச்சி அடைந்தாரு. அடுத்த சில நாட்கள்ல ஏனோக்கும் அவரோட குடும்பமும் சகுண்டால இருக்கிற ஒரு வேதாகம கல்லூரிக்கு தியாலஜி படிக்கிறதுக்காக சேர்றாங்க. இது அவங்களுடைய திட்டமே இல்லை, ஆனா சூழ்நிலைகள் அப்படி மாறிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல நண்பர்களே. சகுண்டாவுக்கு போன பிறகு அவர்களுக்கு வேலை கிடைச்சுதா? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க? ஏனோக்கோட இந்த கனவு எப்படி நிறைவேறிச்சு? இதோட தொடர்ச்சியை ஏனோக்கின் கனவு பகுதி 2ல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.